அப்புறம் சும்மா வரல இந்த குழந்தைங்க எல்லாம் வறுமையாலேருந்து வந்தவங்க, ரொம்ப படிச்சுட்டு வசதியான குடும்பங்கள்லேருந்து வரல எல்லாருமே. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆக்சுவலா சொல்லப்போனா ஒரு ப்ரோகிராம் நான் பார்க்கல. அப்படியா? ஒரு மீம்ஸ் இன்னும் பார்க்கல. என் அசிஸ்டன்ட்ஸ் வந்து சில மீம்ஸ் அனுப்புவாங்க. ம். எனக்கு அது ஒண்ணும் பெரிய நான் தான் பண்ணியிருக்கேன். இது ம். நான் பார்த்துட்டு அதில என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப. ஓகே. நான் நடிச்ச படத்தை பார்க்க மாட்டேன். லைஃப்ல கிஃப்ட்ட விட வேற எதுக்காக நான் வாழ்றோம்? ஒரு தாய் வந்து தன்னுடைய கருப்பைய ஒரு குழந்தைக்காக 10 மாசம் குடுக்குறா. இது எவ்வளவு பெரிய கிஃப்ட். ஸோ இட்ஸ் தி ஹோல் வேர்ல்ட் இஸ் கிஃப்ட். மழை கிஃப்ட், ம். மலர் கிஃப்ட், குழந்தையினுடைய புன்னகை கிஃப்ட், மேகம் கிஃப்ட், மழை பெரும் மழை, அருவி கிஃப்ட், தென்றல் கிஃப்ட், இளையராஜனுடைய சாங் கிஃப்ட். என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, தன்ன நான தன்னா தான நான நன்னா. நல்லா இருக்குமா? அதாவது சூப்பர் சிங்கர் செட்னாலே நீங்க தான் ஒரு தனி எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த செட்? ஐ டென்ட் நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி a சூப்பர் செட். ம். நான் சும்மா பயங்கர போர் அடிக்க போதுன்னு நினச்சி வந்தேன். ஆ. வந்து பார்த்தா எல்லாமே பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டேலண்டடா, ம். ரொம்ப சின்சியரா பாடினாங்க. எனக்கும் பிடிச்சிச்சு. நல்ல ஆர்கெஸ்ட்ரா, ம். அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாமே எனக்கு ரொம்ப அவங்க நான் கேட்டுக்கிட்டது வந்து என்னை கொஞ்சம் சுதந்திரமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அவங்களும் எந்த சுதந்திரமும் இல்லை. நான் எப்படி நிஜ வாழ்க்கையில் இருக்கணும் ம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறேன். எஸ். அன்ஃபில்டர்டான ஒரு வெர்ஷன் தான் எப்பயுமே. ஆமா, அது அப்படிதான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக வந்து அது இத்தனை வருஷத்தினுடைய கஷ்டம், 30 வருஷத்துடைய உழைப்புன்னு நினைக்கிறேன். ம். அதனால வந்து எங்கே எப்படி இருக்கணும், என்ன மனசில் நினைக்கிறது பேசணும், அதுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ Yes. அதனால இட்ஸ் ஐ திங்க் ஐம் நாட் சேயிங் தட் ஐம் தரோலி என்ஜாயிங். ம். ஐம் வெரி கண்டென்ட் வித் வாட் ஐம். ஓகே. ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கு எனக்கு. சொல்லுங்க. எஸ். சார், நாங்க பாக்குறப்ப நீங்க ரொம்ப மனசு விட்டு அப்ரிஷியேட் பண்றீங்க இல்லையா? அந்த அப்ரிசியேஷன்ற விஷயம் வந்து அவங்களுக்கெல்லாம் உலகத்திலேயே அவங்க தான் பெஸ்டான ஒரு பர்சன் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. சோ அந்த அப்ரிசியேஷன் ஒவ்வொருத்தருக்குமே எவ்வளவு முக்கியம்? ஏன்னா அதுக்காக ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, பேசிக்கலாக கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சக படைப்பாளி இன்னொரு படைப்பாளியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது தான், ஆச்சரியப்படுறது தான். ம். அது அது வந்து அது அது சின்னவர்கள் புதுதாக வந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து வினோத் கொட்டுக்காளி வினோத் எடுத்த அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து சொன்னேன், என்னுடைய படங்கள் எல்லா படங்களோட இந்த மிகச்சிறந்த படம்னு சொன்னேன். ஸோ இது வந்து கலை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆர்ட் நம்ம சொல்லிக் கொடுக்குது. நம்ம ஆர்ட் வந்து நம்ம ஈகோவை கரைக்குது. ம். ஒரு ஜென்யூனான ஆர்ட் வந்து நம்மளுடைய சுயத்தை வந்து அது வந்து அழிச்சிருது ஆக்சுவலாக. அப்போ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வரும்போது அவனுக்கு வயது கிடையாது. அவன் அவன் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிச்சி ஒரு டிஸ்கவர் பண்ணி ஒரு சொசைட்டி கொடுக்குறான். அதை உடனே பார்த்து இம்மீடியட்டாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம ஹியூமன்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. எஸ், எக்ஸாக்ட்லி. We realize that we are really human. Only human beings can appreciate the fellow human beings actually. Correct. fellow human beings அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க, மோசமானவங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. பட் ஆனால் ஆர்டிஸ்ட் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆர்டிஸ்ட் தனியாக தான் இருக்கிறோம், சமூகத்தை விட்டு தனியாக இருக்கிறோம், தனியாக மேலே இருந்து பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மேலே இருந்துன்னா சமூகத்தை விட்டு மேலே இல்லை, தள்ளி நின்று பார்க்குறோம், வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டாப் ஆங்கிளில் பார்க்குறோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்தோன்னே அப்ரிஷியேட், தே ஆர் டூயிங் சம்திங் கிரேட்டு. அப்புறம் சும்மா வரல இந்த குழந்தைங்க எல்லாம் வறுமையாலேருந்து வந்தவங்க, ரொம்ப படிச்சுட்டு வசதியான குடும்பங்கள்லேருந்து வரல எல்லாருமே, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த சாங் மேலே, இளையராஜா மேலே, ரகுமான் மேலே, இப்படி ஒரு மிகச்சிறந்த பாடல் மேலே அவங்களுக்கு பெரிய இது வந்து இதில் நம்மளை உட்படுத்தி நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக விளங்கணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஆக்சுவலாக. அந்த ப்ராக்டிஸ் வந்து ஆன் த ஸ்டேஜ் when they perform இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அதை இமீடியட்டாக போயிட்டு அவங்கள வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனையாளர்னு சொல்கிறதுல வந்து அது நாங்கள் தான் பெருமையிடுறோம், அது சொல்கிறது மூலியமா. ஆக்சுவலாக திஸ் இஸ் த
gift they are giving to us actually. கண்டிப்பா. ஏன்னா நீங்க அந்த ஒரு வார்ம்த் அந்த ஸ்டேஜ்ல கிரியேட் பண்றது வந்து அவ்ளோ ஸ்பெஷலா இருக்கு எங்களுக்குமே பாக்குறதுக்கு. நிறைய எமோஷன்ஸ் நாங்க பாத்துருக்கோம். இப்ப அம்மா ரவுண்ட்ல வந்து எல்லாருமே கண் கலங்கி, அதுவும் இல்லாம இப்ப டிவோஷனல் ரவுண்ட்ன்றப்ப அது ஒரு மாதிரியான கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. சோ நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்க ரொம்ப செரிஷ் பண்ண ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பர்ட்டிகுலரா வந்து அந்த சரணுடைய இது ம். அவங்க ஊர்ல வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஆக்சுவலா. ரொம்ப வறுமை மட்டும் இல்ல, மனிதர்களாவே மதிக்கப்படல அவங்க. ம். அவங்க ஒரு செருப்பு போடுறதுக்கு கூட இங்கே அலௌடு கிடையாது அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்து அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டியோட அவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷனோட அவன் வந்து இந்த இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பார்ட்டிசிபேஷனில் அவன் தான் ஒரு கிட்டத்தட்ட முதன்மையான ஒரு மார்க்கில் போய்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது இந்த உலகம் அந்த ஊரில் மக்களும் அந்த உலகமும் அவனை பார்த்து இப்போ எப்படி பார்க்குறதுனா வந்து அவனை ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்குது. நம்ப மாட்டேங்க, நேற்று வந்து சேலத்தில் இருக்கிறேன். ஓகே. சேலத்தில் ஒரு ரிசார்ட்ஸில் இருக்கிறேன். ம். நான் வந்து மழை பெஞ்சிக்கிருக்கு. அப்போ ஒரு 4-5 பேர் வந்து மீட் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து என்னை மீட் பண்ணி சொல்கிறாங்க, சார் என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து என்னுடைய அன்பையும் சரண்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா. ஷாக் ஆகிட்டேன். நான் மேடம் எந்த சரண் கேட்குறீங்க ம். அப்படின்னா, நான் வந்து சார் சூப்பர் சிங்கர். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும்? இல்லை சார், அவர் பாடினது வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான். அந்த அம்மாவுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. ஓகே. அந்த தம்பி வந்து பாடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள்லாம் இருக்கிறோன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்கள பார்க்கும்போது நல்லா படித்த ஃபேமிலி மாதிரி தெரியும். ம். ஐ திங்க் அவங்க கேரளாவிலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் அவங்க பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருக்காரு. துபாய்க்கு உடனே ஃபோன் பண்ணி பேச சொன்னேன் நான். உடனே அவரும் ஓகே. பேசினார். ம். அவரும் சரணை பற்றி பேசினார். ஸோ இப்போ பாருங்க, ஒரு 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 ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து அவன் நீ இந்த ஊர்லேயே உலகத்தை வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து இன்னைக்கு இந்த உலகமே பார்த்து வியக்குதுன்னா அப்படின்னா இதோடைய ரீச் என்னன்னு பாருங்க. இது ரீச் என்னன்னு கிடையாது. ஐ திங்க் பீப்புள் புதிதாக தெரிந்து கொள்ளணும் ம். உலகம் வந்து எப்படி மாறுது அப்படின்னு. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ மொமெண்ட் இன் மை லைஃப் ஆல்சோ. மேஜிக்கல் மொமெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு மேடையை வந்து ஒரு மேடையில ஒரு விஷயம் நடக்குது, அது உலகம் ஃபுல்லா பாராட்டுறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பா ஸ்பெஷலான விஷயமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க என்ஜாய் பண்ற விஷயமும் நாங்க பார்த்து நிறைய ரசிக்கிறோம். அதாவது நீங்க பார்த்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியா தான் இருக்கு. அண்ட் மீம்ஸாவும் அது நிறைய வந்து லைக் பாராட்டுற மாதிரியான மீம்ஸா தான் இருக்கு. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண மீம்னா என்னவா இருக்கும்? இல்லைம்மா, நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ப்ரோக்ராம் நான் பார்க்கல. அப்படியா? ஒரு மீம்ஸ் இன்னும் பார்க்கல. என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து சில மீம்ஸ் அனுப்புவாங்க. ம். எனக்கு அது ஒன்றும் பெரிய நான் தான் பண்ணியிருக்கேன். இது ம். நான் பார்த்துட்டு அதில் என்ன சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஓகே. நான் முதல்ல நான் நடித்த படத்தை பார்க்க மாட்டேன். ம். நான் வந்து நிஜமா இருந்த ஒரு மீம்ஸை நான் பார்த்து என்ன பண்ண போறேன். ஸோ எப்பயாவது அனுப்புவாங்க, ரொம்ப ம். ரொம்ப ஜோக்காக இருக்கும்போது ம். அனுப்புவாங்க. நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆக்சுவலாக ஓகே. மிச்சபடி நான் ரொம்ப அதை பார்க்குறதே கிடையாது. ஆக்சுவலி அப்படி ரசிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து நிஜமாவே ஐம் நாட் டூயிங் எனி பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஐம் பீயிங் சின்சியர், ஐம் பீயிங் ரியல் Honest. ஆன் தி நான் எப்படி ஒரு நிஜ வாழ்க்கையில் இருக்கணும் அப்படி தான் ம். இங்கே இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஓகே. வாட்சை கழட்டி கொடுக்குறது தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி வேணான்றாங்க. அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே என்ன வாட்ச் தான், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் 100 பேருக்கு வாட்ச் கொடுத்துருக்கேன். ம். ஏன்னா அது ஒரு பெரிய சாதனையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. அது ம். இது வந்து முதல்ல என் காசே கிடையாது. அது யாரோ காசு. என் காசு நிச்சயமாக என் கையில் இருக்கவும் போகிறதில்ல. ம். அது போகும்போது நம்ம பிறக்கும்போது அப்படி தான் வந்தோம், போகும்போது அப்படி தான் போக போகிறோம். அதனால வந்து நடுவில் இருக்கிறதான் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வாங்கி Sweet. கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரியலி வெரி ஸ்வீட். திஸ் இஸ் நாட் சம்திங். இது வந்து எல்லாராலையும் பண்ணுறது. எங்கள் வீட்டில் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப வறுமையான வீடு. எங்கள் வறுமையான வீட்டில் நாங்கள் 3 பேருக்கு தான் சாப்பிட்றதுக்கு இருக்கோம். ஆனால் 6 பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே. நாங்கள் சாப்பிட்டுட்டு 3 பேர் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ம். ஸோ இது வந்து என்னுடைய ஃபாதர் மதர் ஐ ஷுட் தேங்க் தம் ஆக்சுவலி. ஓகே. இது ஒரு குவாலிட்டி இல்லை, எல்லார் வீட்லையும் இது இருக்குது. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ம். ட்ரூ ஃப்ரெண்டு ம். தன் ஃப்ரெண்டுக்காக ரொம்ப ஏழ்மையாக இருப்பான். அவனுக்காக எல்லா விஷயத்தையும் அவன் கொடுப்பான். ம். ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பெண்ணு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வந்து பஸ்ஸுக்கு, அதாவது படத்துக்கு போகிறதுக்கு காசு இருக்காது, அவங்க வந்து படத்துக்கு போகிறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ இது நம்ம தமிழனுடைய இயல்பு இது. ஆக்சுவலி இது கொடுத்தல்ன்றது வந்து, ஏன்னா இது நம்மளுக்கு எதுவுமே சொந்தமானது கிடையாது. ம். இது தமிழனுடைய இயல்பு. இயல்பு. அந்த இயல்பை மறந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ், என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, ம். என் அசிஸ்டன்ஸ் எனக்கு வந்து சட்டை எடுத்து கொடுப்பாங்க, ம். எனக்கு பிடிக்கிற செருப்பு எடுத்து கொடுப்பாங்க, எனக்கு ஷூ எடுத்து கொடுப்பாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஒகேஷன்னா அவங்க எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஸோ இது ஐ திங்க் எங்கள் ஆஃபீஸில் இது ஒரு பைத்தியமான ஒரு பேய் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிஃப்டிங் பீப்புள். அது லைஃப்பில் கிஃப்ட்டை விட வேற எதுக்காக நான் வாழ்கிறோம்? எஸ். ஏன்னா கண்டிப்பா சார். ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் ம். கொடுக்காம எப்படி, அதாவது இதயத்தை கொடுக்கறதுன்றது எவ்வளோ பெரிய கிஃப்ட். ம். ஒரு தாய் வந்து தன்னுடைய கருப்பையை ஒரு குழந்தைக்காக 10 மாதம் கொடுக்குறா. இது எவ்வளோ பெரிய கிஃப்ட். ஸோ இட்ஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் கிஃப்ட். Gift. மழை கிஃப்ட், ம். மலர் கிஃப்ட், குழந்தையினுடைய புன்னகை கிஃப்ட், மேகம் கிஃப்ட், மழை, பெரும் மழை, அருவி கிஃப்ட், தென்றல் கிஃப்ட், இளையராஜனுடைய சாங் கிஃப்ட், தெண்டுல்கர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சு 4 அடிச்சாருன்னா அது கிஃப்ட்.
பீத்தாவனுடைய எல்லா சிம்பனியும் gift. எது gift கிடையாது, எல்லாமே gift. எல்லாமே gift தான். எஸ், கண்டிப்பா சார். இப்போ வந்து நீங்க மியூசிக்ன்றது எல்லார் லைஃப்லயுமே ரொம்ப ஸ்பெஷல். உங்க லைஃப்ல எவ்வளவு ஸ்பெஷல்? அது இந்த செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்பெஷலா மாறி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக மியூசிக் வந்து அது எப்படி, நான் வந்து மியூசிக் கேட்டு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மியூசிக் டேரக்டர் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து எப்படின்னா லைவ்ல ஒரு 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 ஆர்கெஸ்ட்ரா ஒழிச்சிக்கிட்டே இருக்கு, இம்ப்ரோவைசேஷன் வந்துகிட்டே இருக்கு, அங்கே ஒருத்தவங்க பாடிட்டே இருக்காங்க. அது வந்து நத்திங் லைக் லைவ். ஒரு எலக்ட்ரிக் ஒயரை லைவா பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் மேடைகளில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு முக்கியமாக ஒரு கீ பொசிஷனில் உட்காந்து நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். அந்த குழந்தைங்க எப்படி பாடுறாங்கன்னு அதுக்கு கமெண்ட் பண்ணணும், கிரிட்டிக் பண்ணணும், அட் த சேம் டைம் அப்ரிஷியேட் பண்ணணும், அட் த சேம் டைம் கரெக்டாக சொல்லணும். அப்படிங்கும்போது அந்த புலன்கள் எல்லாம் ரொம்ப பர்டிகுலராக காது புலன் வந்து ரொம்ப காதும் கண்ணும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஷார்ப் ஆக்குறதுக்கு இந்த ஒரு தருணங்கள் தேவைப்படுச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு பென்சில் நம்ம சீவிக்கிறதுக்கு மாதிரி நான் டெய்லி காலையில் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அறிவை நான் வந்து ரொம்ப தீட்டிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இப்போ ரோட்டில் போனவுடனே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன் பார்த்துக்கினா என்னுடைய கண்களுக்கு வந்து நான் தீட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு இமேஜ் நான் சினிமா பண்ணுவேன். இப்போ ஒரு 2-3 நாள் வந்து ஒரு மலைக்கு கீழே இருந்த மலையை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கண்களை தீட்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி காதுகளை நம்ம தீட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம். ஸோ நம்ம வி ஹேவ் டு பி வெரி வெரி ஷார்ப். அந்த ஒரு தன்மையை இந்த இடம் எனக்கு கொடுக்குது ஆக்சுவலி. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு திஸ் பீப்புள் for to provide me this kind of platform. Yes, நிறைய எமோஷன்ஸ் பார்க்க முடியுது. சில பேர் வந்து மிஷ்கின் சார் எங்க அப்பா மாதிரி, மிஷ்கின் சார் எங்க ஃப்ரெண்ட் மாதிரி, அந்த மாதிரி பல உருவங்கள்ல நீங்க அவங்களுக்கு தெரியுறீங்க அப்படின்றதா ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ ஃபைனலா எங்களுக்காக ஒரு சாங் பாடிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங் ஏதாவது? என்ன பாடுறது? நான் வந்து என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, தன்ன நான தன்னா தான நான நன்னா தன்னானே நானா தன தன்னானே நானா தன்னானே 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 நான நான நானா நான நான நானா. இப்ப உடனே வந்து நீங்க எது பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நீங்க இப்படியே ரொம்ப ஹாப்பியா இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அன்ஃபில்டர்ட் வெர்ஷன் நாங்க ரொம்ப நான் சேடா இருந்தா உங்களுக்கு பார்க்க ஹாப்பியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஹாப்பியாவே தான் இருக்கணும் எப்பயுமே. அதாவது நம்ம வாழ்க்கையில பிறந்தது ஹாப்பியா பிறக்கிறதுக்கு தான். சரிங்களா? உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய இழப்புகள் வரும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சோகமா இருக்கணும். சோகத்தை திரும்பி மறந்து அந்த நம்ம திரும்பி வந்து நம்ம பழைய நிலைமைக்கு பவுன்ஸ் பேக் போகணும். ஆயிடும். ஆமா. ஓகே. சோ அதனால அது வந்து this is a nature. நம்ம அப்படியே வாழணும். அப்படியே கண்டிப்பா ஒரு நதி போல வாழணும். சூப்பர் சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச். அதாவது இந்த அன்ஃபில்டர்ட் வெர்ஷன் எப்பயுமே எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டேஜ்ல நீங்க பயங்கரமான ஒரு ஆரா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வி விஷ் யூ இன்னும் நீங்க நிறைய இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுன்றது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது. ஆக்சுவலி அனு மேம் வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க மேம், டேரெக்டாகவே சொல்லுவாங்க. லைக் இதுதான் சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அது மிஸ்டேக்காக இருந்தாலுமே வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நாள் என்னோட எபிசோடும் அப்படி தான் போச்சு. டீம்ல திட்டலாம் வாங்கினதுலாம் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப ஆனா எல்லாருமே சமத்து அப்படிலாம் சொல்லுவாங்க. நோ நோ நோ, நம்பவே கூடாது. விஷம் கிருமி.